வணக்கம் மக்களே! இன்னைக்கு சிறகடி காசை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா பயங்கரமா கிறிஷ வெளிய தொரத்துறதுக்காக பிளான் போட்டுருக்காங்க. அதுல அந்த கூத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு, அங்க நம்ம ரோஹிணியும் வர சொல்லிட்டாங்க. சிந்தாமணியும் வர சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பிளானு ரோஹிணி, சிந்தாமணி எல்லாம் பார்வதி வச்சுதான் அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுல நம்ம பார்வதி இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கலந்துட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம விஜயா இந்த பிளான சக்சஸ் பண்ணியே ஆகணும். கிறிஷ் இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. அவனை எப்படியாச்சும் வெளிய தொரத்தியே ஆகணுங்கிற மாரி இருக்காங்க. அதுக்கு நம்ம சிந்தாமணி ஒரு பிளான் சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்லயே வச்சு அடி அடின்னு அடிச்சுருங்க. சூடு சூடா வைங்க. அப்ப அந்த பையன் வந்துட்டு அவனாவே வெளிய போறேன்னு சொல்லிருவாங்கங்கிறாங்க. உடனே நம்ம ரோஹிணி தன்ன மறந்து கத்த ஆரம்பிச்சுட்டா. என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்கன்ட்டு. உடனே நம்ம விஜயா நீ ஏம்மா கத்துறன்னு கேட்க, இல்ல இது வந்து அஃபென்ஸ் ஆயிரும். உங்கள போலீஸ் புடிச்சுட்டு போயிரும். பரவாயில்லையாங்கிற மாரி சொல்றாங்க. ஐயய்யோ! அப்ப இது வேணாம். வேற ஏதாவது பிளான் சொல்லு சிந்தாமணின்னு சொல்ல, நம்ம சிந்தாமணி நான் அந்த பையன கடத்தி கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹோம்ல விட்டுறேன். அந்த பையன் உங்க வீட்லயே இல்லாத மாரி இருக்கும். அவன் வேற ஒரு பக்கம் நல்லா இருக்க மாரியும் இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டு நம்ம ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா. அவங்க அந்த முடிவ மாத்திக்கிற மாரி இல்ல. விஜயாவும் சரின்னு சொல்லிட்டா. இன்னைக்கே ஸ்கூல்ல இருந்து அப்படியே நான் கூட்டிட்டு போய் விட்டுறேங்கிற மாரி நம்ம சிந்தாமணி சொல்லிட்டாங்க. உடனே நம்ம ரோஹிணி வெளிய ஓடி வந்து மீனாக்கு கால் பண்ணி, நீங்க கிருஷ்ண டக்குன்னு போய் கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம மீனா கேட்க, இந்த மாரி விஜயா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம கிருஷ தூக்கிட்டு போயிருவாங்க. அவங்க தூக்கிட்டு போறதுக்குள்ள தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கங்கிற மாரி சொல்றான். நம்ம மீனா இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். என் புருஷன்கிட்ட சொல்றேன். முத்து போய் பாத்துக்குவாங்கிற மாரி முத்து கால் பண்ணி சொல்லிட்டா. முத்து அங்க போறதுக்குள்ளேயே நம்ம சிந்தாமணி அங்க போய் கிருஷ கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா முத்துவோட காரும், சிந்தாமணியோட காரும் இடிக்க, அங்க கரெக்ட்டா நம்ம கிருஷ் முத்து மாமா, முத்து மாமான்னு கூப்பிட, முத்து உள்ளதா கிருஷ் உள்ளதா இருக்காங்கிறத முத்து பாத்துட்டு, அ அத அவன சேஸ் பண்ணி, ஃபைட் பண்ணி, நம்ம கிருஷ்ஷ பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கையோட, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்துவோட அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, முத்து இந்த மாதிரிலாம் ஆச்சு. கிருஷ்ஷ யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா, அதுக்கு காரணம் யார் தெரியுமான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவங்க அப்பா யாருன்னு சொல்லணும்னே சிந்தாமணின்னு சொல்றான். ஆனா சிந்தாமணி செயல்ல செஞ்சவங்க மட்டும்தான். ஆனா அவங்களுக்கு தூண்டி விட்டது யார் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்காங்களே, நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி விஜயாவ கை காமிச்சுட்டான். அவங்க அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயி, இப்பவே இவள நான் போலீஸ்ல புடிச்சு குடுக்க போறேன். போலீஸ் வந்து இவ புடிச்சுட்டு போனாதான் இவளுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா நம்ம விஜயாவ போலீஸ்ல புடிச்சு குடுக்கறதுக்கு முத்துவும் மீனாவும் விடமாட்டாங்கன்னு வைங்க. ஆனா இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.